குபேர யோகம் பயிற்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாங்கள் இன்னும் 30 நிமிடங்கள் உங்களுடைய காதுகளை எனக்கு தந்தால், உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து வைத்து உங்கள் காதுகளாலே கேட்டு, உங்களுடைய இருதய கதவை திறந்து வைத்து நீங்கள் கேட்டால், உங்கள் காதுகளில் விழுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல நான் சொல்வது உங்களுடைய இதயத்திலும் பதிவாக வேண்டும். உங்களுடைய இதய கதவுகளையும் திறந்து கேட்க வேண்டும். காதுகளை திறந்து கேட்பதை விட இதயத்தை திறந்து கேட்பது முக்கியம். இன்னும் 30 நிமிடங்களில் இந்த வினாடியிலிருந்து உங்களுக்கு அடுத்த எத்தனை நாள் வந்தாலும் சரி, அடுத்தடுத்த நாட்கள் எத்தனை நாட்கள் வந்தாலும் உங்களுக்கு அடுத்த கடன் வராது. இனிமே அப்படி மாத்த போறேன் உங்களோட மைண்ட். உங்களை நம்பிக்கையோடு செயல்பட வைக்க போகிறேன். நம்பிக்கையோடு செயல்பட வைக்க போறேன். கடனை நினைச்சு சில பேர் பயந்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வினாடில இருந்து புதிய கடன் கிடையாது. இன்னையில இருந்து 1 வருஷத்துல உங்க கடனை அடைக்க போறீங்க. குபேரயோக பேச்சுல தொடர்ந்து கலந்துக்கங்க. அப்ப இந்த வருஷம் ஆகஸ்ட் 11 இருந்து 15 வரைக்கும் 5 நாள் ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்கேன். அது கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை குபேரயோக பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கங்க. கடன் இல்லாம உங்களை 1 வருஷத்துல மாத்தி தர வேண்டியது என்னுடைய வேலை. கடனை நினைத்து சில நபர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். கடனை நினைத்து சில நபர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். கடனை நினைத்து சில நபர்கள் குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறார்கள். கடனிலே சிக்கி தவிக்கிறார்கள். தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். உறக்கம் இல்லை நிறைய பேருக்கு. குற்ற உணர்ச்சி இருக்கு நிறைய பேருக்கு. கடன்ல இருந்து வெளியில வர முடியும். எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையை இப்ப நம்ம வளர்க்க போறோம். அடுத்த கடன் இல்லாம மாத்த போறோம். இன்னும் 30 நிமிஷம் நான் பேசுறதை கேட்டீங்கன்னா போதும். கடன் அப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடன் அப்படிங்கிறது உங்களுடைய குணத்தை அளக்கக்கூடிய அளவுகள் கிடையாது. ஒருத்தருக்கு 5 கோடி கடன் இருக்கு, இல்ல 10 கோடி இருக்கு, ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்கு, 20,000 இருக்குன்னா அவர் கேரக்டர் சரியில்லாதவர்னு சில பேர் நினைக்கிறீங்க. அல்லது தன்னைத்தானே நம்ம கேரக்டர் சரியில்லையோ, நம்ம இவ்வளவு கடனை வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க கேரக்டருக்கும் உங்க கடனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. சில பேர் மன உளைச்சல் இருக்கிறீங்க, கடன் வாங்கிட்டோமே நம்ம தப்பான கேரக்டரோ அப்படின்னு. இல்ல, கடன் என்பது உங்க கேரக்டர் இதுதான். யாருக்காவது ஒருத்தருக்கு 5 லட்சம் கடன் இருக்குன்னா என்ன கடன் வச்சிருக்காரு அப்படின்னு அவரை குறைச்சு மதிப்பு போடாதீங்க. யாரையுமே உங்களுக்கு கடன் இருந்தாலும் நீங்க உங்களை குறைச்சு மதிப்பு போட்டுக்காதீங்க. வேற யாருக்காவது கடன் வந்துருந்துச்சு அப்படின்னா அவரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. இவ்வளவு கடன் வச்சிருக்காரு அப்படின்னு கடன் உள்ளவர்களை சீப்பா நினைக்காதீங்க, சீப்பா மதிக்காதீங்க. அவங்கள அவங்க 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 கேரக்டர் வேற. கேரக்டருக்கும் கடனுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்ல கேரக்டரா இருக்கிறவருக்கு கடன் வரத்தான் செய்யும், வருந்தான். கடன் என்பது உங்க வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயம். உங்க கை எப்படி இருக்கோ, கால் எப்படி இருக்கோ, கண் எப்படி இருக்கோ, அது போல கடன் இருக்கு. கடன் உங்களால வந்திருக்கலாம் அல்லது பிறரால வந்திருக்கலாம். அடுத்தவருடைய ஆசை உங்களுக்கு கடன், உங்க குடும்பத்துல உள்ள இன்னொருத்தருடைய ஆசை அல்லது உங்களுடைய ஆசை உங்களுக்கு கடனா இருக்கும். ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு வாங்க நினைச்சிருப்பீங்க, காசு இருந்திருக்காது, கடனை வாங்கியிருப்பீங்க. அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவருடைய பிரச்சனை உங்களுக்கு கடனா இருக்கும், அல்லது உங்க பிரச்சனை உங்களுக்கு கடனா இருக்கும். பிரச்சனை கடனாகும் அல்லது ஆசை கடனாகும். இது 2 தான். இப்ப உங்க குடும்பத்துல அல்லது உங்களுக்கு இருக்கிறது கடனான்னு கேட்டா, ஆசையை நிறைவேற்றினீர்கள். கடன் வாங்கி இடத்த வாங்கிட்டோம், கடன் இருக்கு சரி, ஆனா அது சொத்தா மாறி கிடக்கு. கடனை வாங்கி ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, உங்க தேவை அங்க நிறைவேறிடுச்சு. என்ன கடன் இருக்கோ அதற்கான தேவை, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு காரியம் உங்களுக்கு நடந்திருக்கே. கடன் என்பது குற்ற செயல் அல்ல. அதை முதல்ல முடிவு பண்ணு. இனி வருங்க, இந்த வினாடிக்கு பிறகு நீங்க கடன் வாங்கினாதான் அது குற்ற செயலை எடுத்துக்கிடுவான். நான் பேசுறது இதுவரைக்கும் நீங்க வாங்கின கடனுக்கும் உங்க மனசுக்கு மருந்தாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தகவல். இப்ப நான் கடன் நல்லதுன்னு சொல்லிட்டதாக யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அப்ப அவரே சொல்லிட்டாரியா கடன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, வாங்கியா இனிமே 5 கோடி 10 கோடி கடனை வாங்கியா, நம்ம 1 கோடி கடன் வச்சிருக்கிறோம் 10 கோடி கடன் வாங்கலாம் போல இருக்குன்ட்டு அப்படி ருசி கண்டு வாங்கிடக்கூடாது. கடன் என்பது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என் ஆன்சரே வேறையா இருக்கும். இப்ப கேள்வி கடன் சரியா தப்பாங்கிறது இல்ல. உங்க லைஃப்ல கடன் இருக்கு, அதுக்கு நீங்க மன உளைச்சல் ஆகுறீங்க, அல்லது நீங்க வருத்தப்படுறீங்க, அல்லது மன கஷ்டப்படுறீங்க. கடனை எப்படிடா அடைக்கிறது அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை இப்ப சரி செய்யணுங்கிறது தான் இந்த வினாடி என்னுடைய நோக்கம்.
நீங்க வாங்கின கடனுக்கு உங்களை திட்டுறது இப்ப என் நோக்கம் இல்லை. நீங்க வாங்கின கடனுக்கு ஏன் வாங்குனீங்கன்னு கேட்கறது என் நோக்கம் இல்லை. வாங்கியாச்சு, நடந்துருச்சு. நான் அப்ப எவ்வளவு உங்களுக்கு சொன்னாலுமே கூட, எவ்வளவு திட்டினாலுமே கூட கடன் இப்ப மறைஞ்சிருமா? அதனால எனக்கு இப்ப வேலை என்னன்னா, உங்க வருத்தத்தை போக்குறது, உங்க கவலையை போக்குறது, உங்களுடைய மன உணர்ச்சிகளை சீராக்கி கடனை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கையை உருவாக்கி புது கடன் வேண்டான்னு முடிவெடுக்க வைக்கிறதா இப்ப என்னுடைய வேலை. அதுதான் இப்ப செய்யணும். மாடியில இருந்து ஒருத்தர் கீழே குதிச்சு காலு அடிபட்டு போச்சுன்னா டாக்டர் அப்ப போய் நின்னுக்கிட்டு நீ ஏன் மேல இருந்து குதிச்ச, எது குதிக்கலாமா இப்படியா கேட்டுக்கிட்டு இருக்கிறது? முதல்ல காலுக்கு மருந்து போட்டு வலி வேதனையை சரி பண்ணி தையலை போட்டு உட்கார வச்சு அவர் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவரை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு தான் அட்வைஸ் பண்ணணும். அது மாதிரி உங்களோட கடனை நான் இப்ப திரும்ப 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 பேசி மீண்டும் மீண்டும் பேசி அது ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆக்குறதுக்கு நான் விரும்பல. ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேனே தவிர உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு நான் வரல. இப்ப முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? கடனுக்கும் உங்க கேரக்டருக்கும் சம்பந்தம் இல்லை. கடன் வந்துருச்சு, அது உங்க லைஃப்ல உங்களுக்கு வீடு எப்படி இருக்கோ, உங்களுக்கு கார் எப்படி இருக்குதோ, உங்க உடம்பு எப்படி இருக்கோ, உங்க கண்ணு எப்படி இருக்கோ, உங்க வீட்டுல பிள்ளைங்க கணவன் மனைவி எல்லாம் ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்களோ, உங்களுக்கு விரல் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு மூக்கு இருக்கிற மாதிரி, தலைமுடி இருக்கிற மாதிரி கடனும் இருக்கு. அவ்வளவுதான். இன்றைக்கு நீங்கள் இரண்டாவது விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கடனுக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க கடன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க தோல்வி அடைந்தவர் அல்ல. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரம் சொன்னா கடன் அவ்வளவுதான், இருக்கிற கடன் அடைஞ்சிரும் ஒரு வருஷத்துல. அது எப்படிங்க ஒரு மந்திரம் சொன்னா உடனே கடன் அடையும்? உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ இருக்கு. ரெண்டு வகையில உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கடன் இருக்குல்ல, ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. உங்க மனசுக்கு இப்ப லேசா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு கடன் இருக்கு தானே, உங்களுக்கு கடனுக்கு மேல வர வேண்டிய காசு இருக்கு ரெண்டு வகையில. ஒண்ணு, நீங்க ஏற்கனவே உழைச்சு வச்ச காசு வர வேண்டி இருக்கு. நீங்க ஏற்கனவே பல பேருக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவங்க தர வேண்டியது இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய காசு இப்படி ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இனிமேல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர வேண்டிய காசுன்னு ஒண்ணு இருக்கு. உங்க திறமைக்கும் உங்க அறிவுக்கும் இதுவரைக்கும் நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அது வரணும், இதுவரைக்கும் நீங்க உழைச்சு வச்ச காசு வரணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வகையில வர வேண்டியது இனிமேல் புதியதாக எதிர்காலத்துல வரப்போகிற காசு இருக்கு பாருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தருவதற்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு 1 கோடினா உங்களுக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு 10 கோடி பணம் தரப்போகுது. வர வேண்டிய காசு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. நீங்கள் 1 கோடி கடனுக்கு தகுதியானவர் என்பது உண்மை என்றால் 10 கோடி சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு 1 கோடி கடன் வந்தது. இப்ப நான் சொல்ற விஷயத்த நம்புங்க. நம்ப முடியலைனாலும் நம்பிக்கையை வர வையுங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அதை விட 10 மடங்கு நீங்க பெரிய ஆளு. அதை விட 10 மடங்கு நீங்க பணம் சம்பாதிக்க பெரிய ஆளு. சிலரோட எனர்ஜி எல்லாம் எவ்வளவு கடன் இருக்கோ அதை விட 100 மடங்கு நீங்க சம்பாதிக்க தகுதியான ஆளு. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? சில பேருக்கு எவ்வளவுதான் பண வரவு வந்தாலும் கடன் ஒண்ணு இருந்தா தான் இன்னும் ஓடணும், வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்க முடியும். இந்த பிரபஞ்சம் சிலரை கடனில் வைத்திருக்கும். ஏனென்றால் இவர்கிட்ட இருந்து கடனை எடுத்துட்டோம்னா இவர் 0 பேலன்ஸ்ல இருக்காரு, கடனே இல்ல. பிரபஞ்சம் நினைக்கும் இவர்கிட்ட கடனை கொடுக்கலன்னா இவர் பாட்டுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துருவாரு. இவர்கிட்ட கடனை கொடுத்தா தான், இப்ப ஒரு மெக்கானிக்கு கடன் இருக்குன்னா தான் அவர் போய் மெக்கானிக் வேலையை பார்ப்பாரு, 10 வண்டி சரி பண்ணி விடுவாரு. ஒரு பெரிய தொழிலதிபருக்கு ஒரு 2 கோடி கடன் இருந்தா தான் அவர் திரும்ப போய் தொழில் இடத்தை போய் திறப்பாரு, உற்பத்தி பண்ணுவாரு, நிறைய பேருக்கு பொருட்கள் விற்பாரு, நிறைய பேரை காப்பாத்தி விடுவாரு. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு ஒரு 50,000 கடன் இருந்தா தான் கடையை போய் திறப்பாரு, நிறைய பேருக்கு நல்ல தேங்காய் வாங்கி அந்த கொடுத்து வியாபாரத்தை பண்ணுவாரு. கடனே இல்லைன்னா அவர் பண்ண மாட்டாருல்ல. நல்லா தெரிஞ்ச கடனை இப்ப 2 விதமா சில பேர் இப்ப யோசிக்கிறீங்க, ஓ இப்படி எல்லாமையா கடனுக்கு பேசுவீங்க, இப்படி எல்லாம் தான் புரிஞ்சுக்கிறணும், இப்படி எல்லாம் தான் பேசணும், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் கடன்னா கடன்காரன்னு நம்ம நம்மளையே தரக்குறவா நினைச்ச கூடாது. கடன் தான் நம்மள வேகமா ஓட வைக்கும். நான் இப்ப 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, ஒருத்தர் கடன் இருக்குன்னா அந்த கடனை விட 10 மடங்கு சம்பாதிக்க தகுதி இருக்கு அவருக்கு, அதனாலதான் கடன் வந்துச்சு. சிலருக்கு 100 மடங்கு சம்பாதிக்க தகுதி இருக்கு, அதனாலதான் கடன் வந்திருக்கு.
இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொன்னேன், சிலருக்கு இந்த பிரபஞ்சம் பர்பஸாவே 7,000 கோடி சொத்து இருந்தாலும் கூட ஒரு 100 கோடி கடன்ல வர விட்டு வச்சிருக்கோம். சொத்து 7,000 கோடி வச்சிருப்பாரு, செலவுக்கெல்லாம் பணம் காசு இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருப்பாரு. ஆனா ஒரு 100 கோடி அவருக்கு கடன் இருக்கும். ஏன் அந்த கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடன் இருந்தா தான் அவர் இன்னும் வேகமா ஓடுவார். கடனே இல்லைன்னா பேசாம இருந்துருவார். இப்போ இந்தியாவில் செல்போன் கம்பெனி இருக்கு. எந்த கம்பெனிக்கும் கடன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. ஒரு 5,000 கோடி கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு செல் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, நமக்கு நெட்வொர்க் கொடுப்பாங்க, இன்னும் 4 செல்போன் நமக்கு வரும், இன்னும் 4 நம்பர் வரும், நமக்கு பணப்புழக்கம் பெருகும், நமக்கு நிறைய சர்வீஸ் கிடைக்கும். பல பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கடனே இல்லைன்னா அவங்க வீட்டுல சும்மா உட்காந்துருவாங்க. இப்ப தெரியுது அவங்களுக்கு, கடன்னா கடன் வருத்தப்பட வேண்டியது இல்லை, கடன் நம்மளை இயக்கக்கூடிய இயக்கு சக்தி. பல பேருக்கு கடன் இல்லைன்னா நமக்கு நல்ல பொருளே கிடைக்காது. பல பேருக்கு கடன் இருக்கிறதுனாலதான் கடையை திறக்கிறாங்க. உங்க உங்க ஊர்கள்ல கடை வீதிகள் இருக்குல்ல, அந்த கடையை அவர் திறக்குனாருன்னா என்ன அர்த்தம், அவர் கடன் இருக்கு, கடையை திறந்துட்டாரு. கடை, நீங்க போய் ரிப்பன் வாங்குறீங்க, ரிப்பன் கிடைக்கணும்னா அவருக்கு ஒரு 5 லட்சம் கடை இருந்தா தான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடையை திறப்பாரு. நமக்கு அப்புறம் எப்படி ரிப்பன் கிடைக்கும், குங்குமம் போட்டு கிடைக்கும், நமக்கு எப்படி பாத்திரங்கள் கிடைக்கிறது, நமக்கு எப்படி நகை கிடைக்கிறது? நமக்கெல்லாம் ஒண்ணு கிடைக்கணும், கடை இருக்கணும்னாவே அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கணும். நான் கடன் வேணும்னு நான் சொல்லல, புதுசா கடன் வாங்குங்கன்னு நான் சொல்லல. இது வரைக்கும் நம்ம கடன் ஆயிருச்சு இல்ல, அந்த கடனுக்கான காரணங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ஒன்னும் அவ்வளோ பெரிய குற்ற செயல் பண்ணல, கடன் தான் வந்திருக்கு, சரி பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம்னு சொல்றேன். நான் தீக்கிறதுக்கு தான் ஐடியா தர்றேன். நான் எவ்வளவுதான் தீக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாலும் கூட பிரபஞ்சம் சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருப்பா, நீ தென்றலோட பயிற்சிக்கு போனாலும் பரவாயில்ல, 5 லட்சம் ரூபாய் நீ கடன்ல இருந்து ஆகணும் அப்படின்னு சில பேரை செலக்ட் பண்ணி அது இந்த பிரபஞ்சம் முத்த குத்தி வச்சிருக்கு சில பேரை. நான் உங்களை கடன்ல இருந்து காப்பாத்துறேன், ஆனா பிரபஞ்சம் முடிவு பண்ணிச்சுன்னா நான் காப்பாற்ற முடியாதுல்ல. பிரபஞ்சம் முடிவு பண்ணிச்சுன்னா அப்படிப்பட்ட கடன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடன்னா என்னன்னே தெரியாம இருக்கும். கடன் இருக்கும், ஆனா அது பேர்டன் மணியா இருக்காது சில பேருக்கு. அது ஒரு கணக்குல காட்டுறதுக்கு கடன் வச்சிருப்பாரு. இப்ப நடிகர் விஜய் காட்டினாரு பாருங்க, முதலமைச்சரா நிக்கிறதுக்கு கணக்கு காட்டினாருல்ல, என் மகன் எத்தனை கோடி கடன் வாங்கியிருக்காரு என்கிட்ட, எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு, எங்க அம்மா கடன் வாங்கியிருக்காங்க, மனைவி கடன் வாங்கியிருக்காங்க, மக கடன் வாங்கியிருக்காங்க. கணக்குல காட்டுறதுக்கு இருக்கும் அது. இப்ப நம்ம எல்லாம் பெத்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணோம்னா அது கணக்குல எழுத மாட்டான். பிள்ளை நம்ம கடன் கொடுக்கணும்னு என்ன கணக்கு போட்டா எழுதுவான்? அவரு முதலமைச்சர், அவர் கணக்குல காட்டினாரு. அது கணக்குக்காக காட்டினாரு, மனப்பூர்வமா காட்டு வராது நமக்கு தெரியாது. மனப்பூர்வமா எந்த தகப்பனும் பெத்த பிள்ளைக்கு கொடுத்த காசை போய் உனக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அங்க ஒரு பேப்பர்ல கணக்கா காட்டணும், அதுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்காரு. கடனை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. கடன் இருக்கிறதுனால நீங்க மதிப்பு குறைந்தவர் இல்லை, கடன் இருக்கிறதுனால நீங்க தோல்வி அடைந்தவர் இல்லை. உங்க கதை இன்னும் முடியல, உங்க கதை முடிய இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கு. உங்க வாழ்க்கை கதை இன்னும் தொடர போகுது. ஆயுசு 100 வாழ போறீங்க, சில பேர் 120 வாழ போறீங்க, சில பேர் 150 வாழ போறீங்க. உங்க ஆயுள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களோட வாழ்க்கைங்கிற தினசரி நாடகத்துல ஒரு 2 எபிசோடு கடன் ஆகி போச்சு. அதை இன்னொரு 4-5 எபிசோட்ல சம்பாரிச்சு கடன் அடைச்சு இன்னொரு 5-6 எபிசோட்ல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கைங்கிற கதையில டெய்லி நடக்கிற நாடகத்துல எல்லாமே இன்ப காட்சிகளாவே இருந்துட்டா எப்படி? 2 துன்ப காட்சி வேணும், 2 கடங்காட்சி வேணும், 2 சோக காட்சி வேணும், 2 பாட்டு காட்சிகள் வேணும், 2 நகைச்சுவை காட்சிகள் வேணும், 2 துக்க காட்சிகள் வேணும். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வேணும் காட்சி. அப்பதானே லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு கடன் வந்திருக்கிறது என்றால் மனதிலே மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவதற்குத்தான் உங்களுக்கு கடன் வந்தது. இங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் யோசிச்சா இன்னைக்கு கடன் தீருதோ இல்லையோ, இன்னைக்கு கடன் தீர போதா, தீருதோ இல்லையோ, உங்க மனசுல இப்ப கடன் தீர்ந்துடும். உங்க மனசுல அடுத்த 30 நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான நிமிஷம். கவனமா நான் சொல்றத கேளுங்க. புது கடன் உங்க லைஃப்ல இல்ல. உங்க டிரான்ஸ்மிட்டரை நான் மாத்தி தரேன், உங்க நியூரானை நான் மாத்தி தரேன். உங்க மூளை இனிமே கடனை பத்தி எங்க கடனை வாங்கி எந்த காரியம் செய்யலாம்னு யோசிக்காது. உங்க மூளை இனிமே அடுத்த 30 நிமிஷம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உலகத்துல உங்களுக்கு இப்படி யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை, உலகத்துல யாரும் இப்படி கடனை பத்தி உங்களுக்கு பேசினது இல்லை. உங்க லைஃப் டைம்ல மொத உட்காந்து நான் ஒரு ஆள் தான் உங்களுக்கு முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். கவனமா கேளுங்க. அடுத்த 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது.
மூணாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். கடன் வாங்கணும்னு நீங்க ஒரு நாள் முடிவெடுத்தீங்கல்ல, நீங்கள் என்றோ ஒரு நாள் கடன் வாங்குவோம் என்று முடிவெடுத்தீர்கள். நான் சொல்ற மாதிரி யோசிங்க. கடன் வாங்குவதற்கு நீங்கள் ஒரு நாள் முடிவெடுத்தீர்கள். அந்த முடிவெடுத்த அந்த நாள், அந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு கடன் வாங்குறோம்னா, கடன் என்கிற முடிவுக்கு பின்னாடி ஒண்ணு உங்க குழந்தைகளுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனுக்கு பின்னாடி உங்க குழந்தைகள் இருக்கலாம். அந்த கடனுங்கிற முடிவுக்கு பின்னாடி தொழில் ஆரம்பிக்க கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு தொழில் இருக்கலாம். அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி முடிவெடுக்கிறீங்களே, அந்த கடனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு இப்ப நீங்க யோசிக்கணும். அந்த முடிவுக்கு பின்னால் உங்கள் குடும்பம் இருந்திருக்கலாம், உங்கள் குழந்தைகள் இருந்திருக்கலாம், ஒரு தொழில் இருந்திருக்கலாம். அந்த உங்களுடைய கடன் வாங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு பின்னாடி யாருக்காவது படிப்புக்காக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு கல்வி இருந்திருக்கலாம். நீங்கள் கடன் வாங்க முடிவெடுத்தீர்களே ஒரு நாள், அந்த முடிவு எடுத்தீர்களே, அந்த கடன் என்கிற முடிவுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையோட முன்னேற்றம் காரணமாக இருந்திருக்கும். காரணமே இல்லாம கடன் வாங்கினாதான் குற்றவாளி. ஒரு காரணத்தோட நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சம்பந்தம் இல்லாம கடன் வாங்கினா, ஒரு கடன்னா அந்த கடனுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸோட நீங்க ஒரு கடனை வாங்கியிருந்தா உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம், நிம்மதியா இருங்க. நான் இருக்கேன் உங்களோட சப்போர்ட்டுக்கு. முதல்ல உங்க மைண்ட்ல இருந்து கடன் எடுக்கிறேன். உங்க மைண்ட்ல இருந்து இப்ப நான் கடனை 2 விதமா எடுக்கணும். ஒண்ணு, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. 2வது, புதுசா உங்களுக்கு கடன் இனிமே வரவே கூடாது. இந்த 2ம் இப்ப நான் உங்க மைண்ட்ல இப்ப செய்யணும் நான் வேலை. அதுக்காகத்தான் உங்களை அமைதியா நேரா நிமிர்ந்து உட்காருங்க, வேற எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, நான் பேசுறத கேளுங்கன்னு சொல்றேன். எப்ப ஆன்லைன் மீட்டிங் வந்தாலும் ஒரு செல்போன் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறதையெல்லாம் கேட்டுட்டு நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஒரு செகண்ட்ல உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னையிலிருந்து ஒரே வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி 7வது மாசம் 2026 இன்னைக்கு. இன்னையிலிருந்து ஒரே வருஷம் மொத்த கடனும் அடையுது. நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் அடையுது. நான் சொல்றேனே, உங்க கடனை விட 10 மடங்கு சம்பாதிக்க தகுதியான நபர் நீங்க. சம்பாதிப்பான், சம்பாரிச்சு அடைப்பான். நம்ம ஒன்றும் திருடல, பொய் சொல்லலையே. கடனை யார்ட்டையாவது வாங்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன், நம்ம ஒம்பளுத்தமா இல்லையே. கடனை கொடுக்கத்தான் நம்ம நினைக்கிறோம். அந்த பணத்துக்கு நம்ம பொறுப்பு, நம்ம திரும்ப கொடுக்கணும் தான் நினைக்கிறோம். நாம நல்ல மனுஷன் தானே, நல்ல மனசு இருக்கே, நமக்கு உழைக்க தெம்பு இருக்கு, உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, நினப்பு இருக்குல்ல, நமக்கு நல்ல நினப்பு இருக்குல்ல, அதுவரை காப்பாத்த நினப்பு இருக்குல்ல, நல்ல மனுஷன் தானே. நம்ம செய்வோம், அருமையா வாழலாம். 4வது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. குற்ற உணர்ச்சியோட கடன் வாங்கிட்டோமே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கடனை ஒருபோதும் குறைக்கவும் குறைக்காது, கடனை அடைக்கவும் அடைக்காது. கடனை அடைப்பதற்கு உதவி செய்ய போகிறது தெளிவான சிந்தனை மட்டும்தான், தெளிவான மனநிலை மட்டும்தான், அற்புதமான மனநிலை மட்டும்தான் கடனை அடைப்பதற்கு உதவி செய்யும். அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5வது சொல்றேன் கேளுங்க. உங்களை நீங்கள் கடன் வாங்கிய காரணத்திற்காக தினசரி தண்டித்து கொண்டே இருந்தால் உங்களோட பிரச்சனை ₹1 கூட குறையாது. கடன் வாங்கிட்டோமேன்னு உங்களுக்கு நீங்களே தண்டனையை கொடுத்து சாப்பிடும்போது ஐயோ கடனை வாங்கிட்டோமே, எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சாப்பாடை குறைக்கிறது, ஐயோ கடனை வாங்கிட்டோமேன்னு தூங்காம கிடக்கிறது, ஐயோ கடனை வாங்கிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியில கிடக்கிறது, கடனை வாங்கிட்டோமேன்னு சொந்த பந்தம் வீடுகளுக்கு போறது இல்லை, தண்டனை கொடுத்துக்கிறது, ஊருக்கு நம்மளை மறைச்சுக்கிறது, நம்ம யார் முகத்திலையும் முழிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன தண்டனை உங்களுக்கு கொடுத்து கொண்டாலும் உங்களுக்கு பாதிப்பு வருமே தவிர ₹1 கடன் அடைய போதா? அடையாது. அதனால உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துக்கிறத முதல்ல நிறுத்துங்க. கடன் வந்ததுக்காக நீங்களே உங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கடன்காரன் ஆயிட்டேன், என்கிட்ட காசு பணம் இல்லை. ஏங்க நீங்க கடன்காரன் ஆயிட்டீங்க இல்லைங்க, கடன் வாங்குனீங்க இல்லைங்க, அந்த காசு எங்கங்க இருக்கு? உங்கள்ட்ட தாங்க இருக்கு. நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, வாங்கின கடன் யார்கிட்ட இருக்கு? உங்கள்ட்ட தான் இருக்கு. 5 லட்சம் கடன் வாங்குனீங்க, தொழில் ஆரம்பிச்சீங்க, நஷ்டம் கூட வந்திருக்கலாம். சரி, அந்த 5 லட்சத்தை அனுபவிச்சது யாரு? அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதான் 5 லட்சம். 5 லட்சம் வாங்கி நகையை வாங்கிட்டீங்க, சரி, இப்ப நகை நம்ம கிட்ட இருக்குல்ல. 5 லட்சம் வாங்கி கடனை வாங்கி ஒரு இடத்த வாங்கி போட்டீங்க, சரி, இடம் நம்ம கிட்ட இருக்குல்ல.
5 லட்சம் வாங்கி வீட்டை வாங்கிட்டீங்க, சரி, வீடு நம்ம கிட்ட இருக்குல்ல. நீங்க வாங்கின கடன் எங்கெங்க இருக்கு? நம்ம கிட்ட தாங்க இருக்கு. 5 லட்சம் வாங்கி ஆபரேஷன் பண்ணியாச்சு, சரி, கடன் ஆயிடுச்சு 5 லட்சம். ஆபரேஷன் பண்ணி உயிர் பொழைச்சு வந்துட்டோம்ல. உடல் உள்ளுறுப்புகள்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி குணப்படுத்திக்கிட்டோம்ல. அந்த குணங்கிற ஆரோக்கியம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தானே இருக்கு. அந்த 5 லட்சம் நம்ம கிட்ட தான் இருக்கு. 5 லட்சம் கடனுக்கு நம்ம பொறுப்பே தவிர, நமக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு நடந்த ஒரு விளைவு இருக்கு பாருங்க, ரிசல்ட், அது நம்ம கிட்ட தான் இருக்கு. தொழில் நஷ்டம் ஆகி இருந்தாலும் அந்த நஷ்டத்துல இருந்து ஒரு பாடம் படிச்சிருப்போமே நம்ம, அந்த பாடம் நம்ம கிட்ட இருக்குல்ல. எல்லாம் 5000 6000 கொடுத்து ஒரு பாடம் படிப்பாங்க எப்படி பிசினஸ் பண்றதுன்னு. நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது தோத்து போய் நம்ம 5 லட்சம் செலவு பண்ணி நம்ம பாடம் படிச்சிருக்கிறோம் பிசினஸ் எப்படி பண்ணணும்னு. அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் கடந்து குற்ற உணர்ச்சியில நமக்கு நாமே தண்டனை கொடுக்கணும், வெளிய குற்றவாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு? நான் சொன்ன மாதிரி யோசிங்க, உங்க வாழ்க்கை மாறும். நான் சொன்ன மாதிரி யோசிங்க, உங்க வாழ்க்கை மாறும். பெருஞ்சிறப்பு உங்க வாழ்க்கைக்கு வரும். ஆக சிறப்பு உங்க வாழ்க்கைக்கு வரும். சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. நான் 45 நாளைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் இந்தியாவில். நான் வருஷம் கொண்டாடுறது பண சுதந்திர நாள். இந்த உலகத்துல யாருமே கடனோட இருக்கவே கூடாது. எல்லாரு கடனையும் நான் தான் அடைக்க போறேன். கடன் அடைக்க நான் பிறந்தேன், உங்க கடனை அடைக்கிறேன். அதான் என் வேலை. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை. தினசரி இரவு 8 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் மூலமா கிளாஸ். 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற கிளாஸுக்கு மட்டும்தான் ஃபீஸ். மற்ற எல்லா கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். டெய்லி வாங்க. நான் பேசுறத கேளுங்க, பாதி பிரச்சனை சரியா போயிடும். நான் பேசுறதெல்லாம் செயல்படுத்துங்க, மீதி பிரச்சனை சரியா போயிடும். அவ்வளவுதான், நீங்க ஹாப்பி. நான் பேசுனதை கேட்டாலே போதும், உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியா போயிடும். கடன் என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளாதீர்கள். உங்க கடன் காசு, நீங்க வாங்கின காசு எங்கேயும் போல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. வேற ஒரு ரூபத்துல இருக்கு. வேற ரூபத்துல இருக்கு. பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருப்பீங்க, 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 70 லட்சம் 1 கோடின்னு. உங்க கடனுங்கிறது பேங்கோட கணக்குல தான் இருக்கே தவிர, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பேங்க்ல பொறுத்த வரைக்கும் யாரு அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா மரியாதையே கொடுப்பாங்க. பேங்க்ல யாரு அதிகமா காசு டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மரியாதை இருக்காது. மரியாதை இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற ஒருத்தர் வந்து 2 கோடி டெபாசிட் பண்ணியிருக்காரு, அதே பேங்க்ல ஒருத்தர் 20 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. யாருக்கு அதிக முன்னுரிமை, யாரு அதிகமா அந்த பேங்க்ல மதிப்பாங்கன்னா 20 கோடி வாங்கினவரதான் மதிப்பாங்க. ஐயோ, நான் சொல்றது சத்தியமான உண்மை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு பேங்க்ல போய் விசாரிச்சு பாருங்க. கடன் யாரு வாங்கி வச்சிருக்கோமோ அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் உலகம் என்ன நம்புதுன்னா, கடன் வாங்கினவங்கள பேங்க்காரங்க திட்டுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, போஸ்ட் ஓட்டுவாங்க, கதவை தட்டுவாங்க, திட்டுவாங்க, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் கிடையாது. கடன் வாங்குற நீங்க இப்போ ஏதாவது ஒரு பேங்க் போனை போட்டு நாளைக்கு காலையில எனக்கு 5 கோடி கடன் வேணும்னு கேட்டு பாருங்களேன், உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து உட்காந்து சார் எல்லாம் அவ்வளவு பேச்சு பேசுவாங்க உங்ககிட்ட. பேசி அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. இல்ல கார் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வாங்க ஆபீஸுக்கு, வாங்க எங்க பேங்க்னு உங்களுக்கு கார் வந்து நிக்கும் வாசல்ல. ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடன் அப்படிங்கிற போது நம்ம காசை ஒருத்தர் வாங்க, பேங்கோட மனநிலைமை, நம்ம காசை ஒருத்தர் வாங்க போறாரு, வாங்கி அவர் நம்ம பணத்தை வச்சு ரொட்டேஷனுக்கு விட்டு அவர் நிறைய பணம் சம்பாதிக்க போறாரு. நம்ம 10 ரூபாய வாங்கி அவர் 100 ரூபாய மாத்தி சம்பாரிச்சு அவர் நல்லா இருக்க போறாரு. அது மூலமா நமக்கும் வட்டி கொடுத்து நமக்கும் வந்து பேங்கை வாழ வைக்க போறாரு, நமக்கும் காசு வர. பேங்கோட மனநிலைமை இதுதான். நம்ம கிட்ட காசு இருந்தா அது டெவலப் ஆகாது. நம்ம காசு பொதுமக்களுக்கு போனுச்சுன்னா பொதுமக்கள் அவங்கவுங்க ஒரு தொழில் செஞ்சு டெவலப் பண்ணுவாங்க, பணம் பெருகும், அவர்கிட்டையும் பணம் பெருகும். நமக்கு அவர் 10 ரூபா சம்பாரிச்சா நமக்கு 1 ரூபா வட்டியா கொடுப்பாரு, 9 ரூபா அவர் சாப்பிட்டாலும் 1 ரூபா நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு பேங்க் பொதுமக்களினுடைய உழைப்பை நம்பி கடன் கொடுக்குது. என்னதான் நீங்க பேப்பர்ல கொண்டு எழுதி கொடுத்தாலும் பேப்பர் நம்பிதான் பேங்க் கடன் கொடுக்கும். ஆமா, சரிதான். அதே நேரத்துல உழைப்பதான் முக்கியமா நம்புது, உழைப்பாங்க நம்புது. எல்லா கடனுக்கும் பின்னாடியும் பேங்க் உங்க உழைப்பை நம்புது.
கடன் என்பது உங்கள் வங்கியில் இருக்கும் கணக்கில் தான் இருக்கிறதே தவிர அது உங்கள் மரியாதையில கிடையாது. உங்க மரியாதையை ஒருபோதும் உங்க கடன் குறைக்காது. உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அதாவது 2-3 சொந்தக்காரங்க உங்க கடனை கேட்டுட்டு உங்களை இகழ்ச்சி பண்ணலாமே தவிர, யாரோ ஒரு மனுஷன் 2 மனுஷன் உங்களை இகழ்ச்சி பண்ணலாமே தவிர, உங்கள் கடனுக்காக என்னடா கடன் வாங்கி வச்சுட்டு கடன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷனா, இப்படி யாராவது சொல்லலாமே தவிர, வாய்ப்பு கிடைக்கும் போது இருதயத்திலே குத்தி குளிப்பவர் சொந்தக்காரன் கிடையாது. சிங்கம் செத்தா எறும்பு கூட ஏறி மிதிக்குமா. நீங்க யாராவது 2-3 சொந்தக்காரங்க உங்களுக்கு கடன் இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்களை யாராவது இகழ்ச்சியா பேசினா, உங்களுக்கு கடன் இருக்கும்போது ஆறுதலும் தேர்தலும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நிக்கிற ஆளுக்கு பேர் தான் உண்மையான சொந்தக்காரன். நீங்க எப்ப அண்ணன் எப்ப சாமான் தின்ன எப்ப காலியாமனு காத்துக்கிட்டு இருந்துட்டு நீங்க கொஞ்சம் சறுக்குன உடனே உங்களை உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் திட்டுறாருன்னா நீங்க அடையாளம் வச்சுக்கோங்க, அவர் உங்க சொந்தக்காரரா இருப்பதற்கு தகுதி இல்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர் உங்களை இகழ்ச்சியா பேசுறாங்கன்னு அந்த ஒருத்தர் 2 பேருக்காகலாம் நீங்க மனம் நோகாதீங்க. நான் சொல்றது நான் கேட்கறது நீங்க 1 கோடி உங்களுக்கு கடன் இருந்தா காலரை தூக்கி விடுங்க. 10 கோடிக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு, அதனாலதான் 1 கோடி கடன் இருக்கு. நான்லாம் என்கிட்ட அந்த கடன் பயிற்சிக்கெல்லாம் கடன் அடைப்போம் வாங்கன்னு சொல்லி எல்லாம் நான் பயிற்சி நடத்துவேன். 4000 ரூபாய் ஃபீஸ் வச்சு கடன் அடைக்கலாம் வாங்கலாம் பயிற்சி நடத்துவேன். பயிற்சியில உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க, எனக்கு 5 லட்சம் கடன், 4 லட்சம் கடன், 7 லட்சம். நான் அதெல்லாம் மதிக்கவே மாட்டேன். நான் 1 கோடிக்கு மேல சொன்னதான் கடனாவே மதிப்பேன். கடன்காரன்னாவே ஒரு கோடிக்கு மேல சொல்லணும். 1 கோடிக்கு மேலதான் அதை கடன்னே சொல்லணும். 70 லட்சம் கடன் வச்சுக்கிட்டு கண்ணை புளிஞ்சு எடுக்கிறீங்க. அழுது ஐயோ கடன் இருக்கு புளிஞ்சு எடுக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம் ஒரு கடனை? 1 கோடிக்கு மேலதான் கடன். அது கீழே உள்ள அதெல்லாம் கை செலவு, அதெல்லாம் கடனே கிடையாது. 5 லட்சம், 2 லட்சம், 50,000, 51,340 ரூபா நகை அடகு வச்சேன். 7,000 ரூபாய்க்கு கடன் இருக்கு. 11 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 35 லட்சம் ரூபாய் கடன், 37 லட்சம் கடன். கனரா பேங்க்ல 5 லட்சம் இருக்கு. ஐஓபில நான் ஒரு 9 லட்சம் வச்சிருக்கேன். நகை கடன் 13 லட்சம் வச்சிருக்கேன். வீடு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். இது நாளையும் மொத்தமா சேர்த்து கூட்டினா கூட 1 கோடி வரல. 1 கோடி வரலையே, அதுக்கு பேர் கடனாது? அதுக்கு பேர் கை செலவு. ஒருத்தர் ஆன்லைன்ல பாக்குறேன், பொண்டாட்டி கொண்டு உட்கார வைக்கிறாரு. கேள்வி அவர் சொல்றாரு, கடன் பொண்டாட்டி திட்டிட்டு இருப்பாங்க போல இருக்கு வீட்டுல. ஐயோ கடன்காரா, கடன் வாங்கி வச்சுட்டேன்னு திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. நாம பேசுறத கேட்டுட்டு சொல்லுங்க இவகிட்டையும் சொல்லுங்கன்னு பொண்டாட்டியை கொண்டு உட்கார வைக்கிறாரு பக்கத்துல. எங்க நிஜமா 1 கோடிக்கு மேல இருந்திருந்தாங்க அதுக்கு பேரு கடன். அதை கடனாவே மதிக்க முடியும். மத்ததெல்லாம் சில்லற காசு, கை செலவு காசுங்க. அதெல்லாம் பெரிய கடன் கிடையாதுங்க. நான் சொல்றத கேளுங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு சரியா போயிடும். நான் சொல்றத செயல்படுத்துங்க, மீதி பிரச்சனை சரியா போயிடும். ஒரே ஒரு மந்திரம் தான், உங்க தலையெழுத்தே மாறும். சரி, அப்படியே கடனை வாங்கிட்டீங்க, அது தப்புன்னு நினைக்கிறீங்க. 7ஆவதா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, முக்கியமான விஷயம். சரி, கடனை வாங்கிட்டீங்க, குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு, தப்புன்னு நினைக்கிறீங்க. அல்லது கடனை வாங்கி செலவு பண்ணீங்க, அந்த காரியம் கூட சரியா நடக்காம போயிடுச்சு. கடனை வாங்கி நம்ம இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்போம். இருக்கிறதுலே பெரிய மன உளைச்சல் நமக்கு. மன உளைச்சல் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட காசு இல்லாம நம்ம எங்கேயாவது கடனை வாங்கி நம்ம யாருக்காவது காசு கொடுப்போம். நம்மகிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வருவாங்க, என்னை நம்பி 5 லட்சம் கேட்டு வந்துட்டியா, உனக்கு நான் வெளியில இருந்து வாங்கி தரேன், வெளியில இருந்து வாங்கி அங்க கொடுப்போம். அதான் பெரிய மன உளைச்சல் இருக்கிறதுலயே. பல பேர் மாட்டினது இந்த மன உளைச்சல்ல தான். கடன் வாங்கி கடன் கொடுக்கறது. இப்ப கடன் வாங்கி கடன் கொடுத்தாச்சு, அவர் ஊரை விட்டு போயிருக்கலாம், இல்ல அவருக்கு நம்ம ஜாமீன் எழுத்து போட்டிருப்போம், அவர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா நமக்கு ஒருத்தர் கொடுத்தாருல, அவர் கேட்பாரு, சம்பந்தமே இல்லாத கடன் இது. அந்த 5 லட்சம் வாங்கி நம்ம அடையார் ஆனந்த பவன்ல போய் 2 இட்லியும் ஒரு கெட்டி சட்னி வாங்கி சாப்பிட்டு ஒரு காப்பியை குடிச்சிருந்தா 5 லட்சத்துல அந்த 5 லட்சம் கடனை அடைக்கிறதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். 5 லட்சம் வாங்கினையா, 50 ரூபாய்க்கு ஒரு டீயும் 2 இட்லியும் ஒரு டீயும் குடிச்சையாட்டு நம்ம அந்த கடனை நிம்மதியா அடைக்கலாம். நம்ம அந்த 5 லட்சத்தை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருப்போம். இப்ப நம்ம கொடுத்தாருல 5 லட்சம், அவர் நம்மகிட்ட கேட்பாரு, யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு நம்ம இப்ப அடைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த கடனை. இப்ப இதுக்கு என்ன ஆகணும்? இந்த கடன் இருக்குல்ல, இப்ப நான் சொல்ற கடன், இதுக்கு மன உளைச்சல் ஆகும். தப்புட்டமே, தவறு பண்ணிட்டமே, தவறு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்ல போற லைனை கவனமா கேளுங்க, இல்லைன்னா ஆட்டோ பின்னாடி எழுதி வைங்க. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்கணும். இப்ப நான் சொல்ல போறத, கடன் வாங்குவதற்கு நீங்கள் எடுத்த முடிவு, கடன் வாங்க வேண்டும் என்று எடுத்த முடிவு வேண்டுமானால் தவறாக இருக்கலாம். நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கலாம். தவறான முடிவெடுத்து நீங்கள் கடனை வாங்கியிருக்கலாம். நீங்கள் கடன் வாங்கியது கூட தவறாக இருக்கலாம். கடன் தான் தவறே தவிர
நீங்கள் கடன் வாங்க எடுத்த முடிவுதான் தவறே தவிர நீங்கள் தவறு கிடையாது. நீங்க தப்பான ஆள் இல்ல. அத மனசுல வைங்க. நீங்க எடுத்த முடிவுதான் தவறா போச்சு. நீங்க தப்பான ஆளு கிடையாது. நீங்க நல்ல மனுஷன். அத மனசுல வைங்க. நீங்க நல்ல மனுஷன். எடுத்த முடிவுதான் தப்பு. நீங்க நல்ல மனுஷன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க கடனை. நான் இப்ப 7 விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 6 விஷயத்துல உங்களுக்கு மனசு ஹீலிங் ஆகலைன்னாலும் அந்த 7ஆவது விஷயத்துல மனசு ஃபீலிங் ஆகி இப்ப ஹீலிங் ஆகணும் உங்களுக்கு. கடனுக்காக எடுத்த முடிவுதான் தவறே தவிர நீங்கள் தவறானவர் கிடையாது. அடுத்து 8வது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தனை வெற்றியாளர்கள் இருந்தாலும், விரல் விட்டு எண்ணக்கூடிய எத்தனை கோடீஸ்வரர்கள் இருந்தாலும், எத்தனை சினிமா நடிகர்கள், எத்தனை தொழிலதிபர்கள், எத்தனை அரசியல் தலைவர்கள், எத்தனை கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய எந்த நபரை நீங்கள் எடுத்தாலுமே கூட, எத்தனை வெற்றியாளர்களை எடுத்தாலும் கூட, வாழ்க்கையில் பல வெற்றியாளர்கள் கடனிலிருந்து தொடங்கிதான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர்களை வெற்றியாளர் ஆக்கியது கடன் அப்படின்னு நான் சொல்ல வரல. கடன்ல இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கடன் தான் அவங்களை வெற்றியானதுன்னு நான் சொல்லல. கடன் அவங்களை வெற்றியாக்கல. கடன் வாங்கிய பிறகு கைவிடாத ஒரு மனசு இருந்துச்சுல்ல அவங்களுக்கு. கடன் அடைக்கணுங்கிற மனசு இருந்துச்சுல்ல, சம்பாதிக்கணுங்கிற மனசு இருந்துச்சுல்ல. கடன் வந்ததுனாலதான் அந்த கடன் கைவிடாத மனசு இருந்துச்சு. அவர்கள் கடனிலிருந்து பல வெற்றியாளர்கள் வாழ்க்கையை துவக்கி இருக்கலாம். அவர்களை வெற்றியாளராக்கியது அவர்களுடைய கடன் அல்ல, கைவிடாத மனசு. ஒரு கை பாத்துறேன்டா, தொழில் வெற்றி அடைஞ்சு பாத்துறேன்டா, வாழ்க்கையை வாழ்ந்து பாத்துறேன்டான்னு ஒரு வைராக்கியம் எடுத்து வாழ்ந்து பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த கைவிடாத மனசுதான் அவங்கள சக்சஸ் பண்ணுச்சு. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? கைவிடாத மனசு. கடன் இருக்கா? இருக்கட்டும் ஒரு பக்கம். சில பேருக்கு கடன் இல்ல, கமிட்மெண்ட் இருக்கும். அது ஒரு தனி டாபிக். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு பேசுறேன். கமிட்மெண்ட்னா மாசமானா 50,000 20,000 வீட்டு வாடகை கொடுக்கணும், மாசமானா பிள்ளைக்கு 7,000. இது கடன் கிடையாது, கமிட்மெண்ட். மாசமானா பிள்ளைக்கு 7,000 ரூபாய் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மாசமானா ஆட்டோ ஃபீஸ் 3,000 ரூபாய் கொடுக்கணும், கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3,000 4,000 கட்டணும், வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கு, அதுக்கு ஒரு 1,000 500 கொடுக்கணும், தீபாவளிக்கு 5,000 10,000 செலவாகும், பொங்கலுக்கு 5,000 10,000 செலவாகும், பிறந்த நாளைக்கு 2,000 3,000 செலவாகும், ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு விருந்தினர் விசேஷம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 5,000 10,000 போய் மொய் எழுதணும். இதுக்கெல்லாம் பேர் கடன் இல்லை, இதுக்கு பேர் கமிட்மெண்ட். பணம் பாருங்க, கடனுக்கும் பணம் தேவைப்படுது, கமிட்மெண்ட்டுக்கும் பணம் தேவைப்படுது. நான் கமிட்மெண்ட் பத்தி இன்னைக்கு பேசல, இன்னொரு நாளைக்கு பேசுறேன். நான் கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பணம் வேணும்னு முடிவு பண்ணா ஒரு நோட் எடுத்து நான் சொன்ன நம்பரை சகப்பு பேனாவில் எழுதுனீங்கன்னா அது பணத்தோட போன் நம்பரு. எழுதுன உடனே பணத்துக்கு போன் போயிடும், பணம் வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ சொமேட்டோவுக்கு ஸ்விக்கிக்கெல்லாம் ஆர்டர் போடுறீங்கல்ல, போன்ல இருந்து ஆர்டர் போட்டு எனக்கு இது வேணும்னு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறீங்கல்ல, அதுக்கு தட்டி விட்டு எப்படி ஆன்லைன் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வருதோ அந்த பொருள்கள், அது மாதிரி நான் உங்களுக்கு பணத்துக்கு போன் நம்பர் தரேன். பணத்தோட போன் நம்பர் நோட்ல எழுதினீங்கன்னா போதும், அடுத்த செகண்டு உங்களுக்கு பணம் வீடு தேடி வரும், காசு வீடு தேடி வரும், காசு அக்கௌண்ட்ல இருந்து விழுந்துரும், பணம் அக்கௌண்ட்ல தானா வந்து விழுகும். உங்க மதிப்புக்கு வர வேண்டிய பணங்கள் எவ்வளவோ இருக்கு, நீங்க உழைச்சு வச்ச உழைப்புக்கு வர வேண்டிய பணங்கள் எவ்வளவோ இருக்கு. இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, நான் சொல்ற போன் நம்பரை எழுதுறாருன்னு வைங்க. பணம்னா பணம் எப்படி வரும்னா, அவருக்கு ஒரு படம் ஆஃபர் வாய்ப்பு வரும், அதுக்கு அட்வான்ஸ் 4 லட்ச ரூபா போட்டு விட்டுருவாங்க. இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்காரு, நான் சொல்ற போன் நம்பர் எழுதுறாரு, நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா காசு தேவை. ஒரு தொழிலதிபர் இருக்காரு, அவர் நான் சொல்ற போன் நம்பர் எழுதுறாரு, அவருக்கு ஒரு புதுசா ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்து, புதுசா ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸை போட்டு விட்டுருவாங்க. பணம் வர்றது இப்படித்தான் வரும், சும்மா வராது பணம். நம்ம ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ரிலேட்டடா அதை தொடர்பு படுத்தி நமக்கு பணம் ஒரு வாய்ப்பாகி உள்ள வரும். அதை வர வைக்கிறதுக்கு பணத்துக்கு ஒரு போன் நம்பருக்கு தட்டி விடணும். அதை நீங்க டெய்லி பயிற்சிக்கு வாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு சொல்லி தரேன். இன்னைக்கு கடனை பத்தி பேசுறோம், ஒரு நாள் கமிட்மெண்ட் பத்தி பேசுவோம். நேத்து ஒரு டம்ளர் தண்ணியில ஓகோன்னு வாழ்க்கை நம்ம பேசணும். அதுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மந்திரம் அனுப்பி வச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை முதல்ல எல்லாம் படிச்சு பாருங்க. அந்த மந்திரத்துக்கான காரண காரியங்கள் அனுப்பியிருக்கேன். எப்படி மந்திரங்கள் சயின்டிஃபிக்கா ஒர்க் ஆகுதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு வாட்டர் தெரப்பி எல்லாம் பயிற்சி பண்ணியிருக்கேன். இப்ப யாரும் புதுசா இருந்தீங்கன்னா இன்னொரு 2-3 டேஸ்ல நான் ஒரு தடவை வாட்டர் தெரப்பி பயிற்சி பண்றேன். ஒரு டம்ளர் தண்ணிக்கு துளசி வாசம் வர வைக்க முடியும், ஒரு டம்ளர் தண்ணிக்கு இனிப்பு சுவை கொண்டு வர முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு வர முடியும். ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க மாற்ற முடியும்.
9வது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கடனுக்கு நல்லா மூச்சை இழுத்து விட்டு பாருங்க. மூச்சு ஓடுதா பாருங்க. மூச்சு ஓடுதானே? மூச்சு ஓடுதா? காத்து ஓடுதா? மூச்சு உள்ள போய் வெளில வருதா? உள்ள போன மூச்சு உள்ள நிக்காம வெளில வந்துருச்சு இல்ல? திரும்ப அடுத்த மூச்சு எடுக்க முடியுது இல்ல? அப்ப ஹாப்பியா இருங்க. நீங்க உயிரோட இருக்கீங்க. அவ்வளவுதான். நீங்க உயிரோட இருக்கீங்க. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல? அப்ப கடன் அடைச்சுக்கலாம். கடன் அடைக்க 2 தான் தேவை. நம்ம உயிரோட இருக்கணும், மனசு நல்ல மனசோட இருக்கணும். மனசை விட்டுறப்படாது. மரியாதை விட்டா மரியாதை எடுத்துக்கலாம். மானம் போனா நல்ல காரியங்கள் பண்ணா மானத்தை திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். நம்ம யாருக்காவது ஏதாவது கெட்டது பண்ணிட்டோம், மானம் போச்சுன்னா போய் மன்னிப்பு கேட்டு கூட மானத்தை திரும்ப கொண்டு வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மனசை விட்டோம்னு வச்சுக்கோங்க, சிக்கலா போயிடும். மனசு இருக்க வரைக்கும், உயிர் இருக்க வரைக்கும், இது 2ம் நம்ம கிட்ட இருந்தா எத்தனை கடனையும் நம்ம அடைக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் வரப்போகிறது. இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் இன்னும் புதிய புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. உங்கள் வாய்ப்புகள் ஒருபோதும் முடியவில்லை. உங்கள் வாய்ப்புகள் இன்னும் காத்திருக்கிறது. பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், உங்கள் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு வரும். இந்த நம்பிக்கையை முதல்ல உருவாக்குங்க, உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீங்க நினைக்கிறதுல எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். நான் சொல்ற மாதிரி யோசிங்க. நான் எப்படியெல்லாம் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கணும், எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறோனோ, எந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நான் பேசுறேனோ, நான் சொல்ற மாதிரி யோசிங்க. உங்க மூளைக்கு யோசிச்சதெல்லாம் போதும். 45 நாளைக்கு நான் சொல்ற மாதிரி என் மூளைக்கு யோசிங்க. நீங்க எல்லாம் இனிமே ஒரே கட்சி தான், தென்றல் கட்சி. என் கட்சி தான் நீங்க. என் பேச்சு தான் உங்க வாழ்க்கை. நான் சொல்றதான் உங்க வாழ்க்கை. நீங்க தான் எப்பயுமே இது வரைக்கும் யோசிச்சீங்கல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் செயல்படுத்தி பார்த்துட்டீங்கல்ல. 45 நாளைக்கு நான் சொல்றதை செய்யுங்க, நான் சொல்ற மாதிரி யோசிங்க. அடுத்த 30 நிமிடங்கள் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. புது கடன் உங்க லைஃப்ல இல்ல. பேப்பர்ல எழுதி வைக்கிறது இல்ல, உங்க மண்டைக்குள்ள போய் எழுத போறேன். உங்க நியூரான் கூட்டங்கள் எல்லாம் இப்ப சேர்ந்து முடிவு பண்ணி, உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் இப்ப சேர்ந்து முடிவு பண்ணி, ஒரு நரம்பு செல்களும் சேர்ந்து இனி புது கடனை பத்தி யோசிக்கப்படாதியா. எங்க கடனை வாங்கி எந்த காரியம் பண்ணலாம்னு இனிமே யோசிக்க கூடாதுன்னு இந்த 30 நிமிஷத்துல உங்களுக்கு உங்க பிரெயின் இப்ப மீட்டிங், பெரிய மாநாடு போட்டு லட்சக்கணக்கில் இருக்கு நியூரான்ஸ், நரம்பு செல்கள் உங்க பிரெயினுக்குள்ள. எல்லா நரம்பு செல்களும் இப்ப மாநாடு போட்டு எல்லாம் இப்ப முடிவு எழுத போறாங்க, தீர்மானம் போட போறாங்க. இப்ப மாநாட்டுக்கு தலைவர் நான் தான். உங்க நியூரான்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்ப மாநாடு போட்டு சும்மா கிழிச்சு விட்டுறேன். இப்ப உங்க மைண்ட்ல இப்ப புது கடனை பத்தி உங்களுக்கு எந்த ஐடியா வராது. ஒரு ஐடியா வராது. எப்படி சம்பாரிச்சு ஒரு காரியம் சாதிக்கலாங்கிறது மட்டும்தான் இனிமே உங்களுக்கு தோணும். உங்க நியூரான்ஸ் எல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணி விட்டுறேன். ஒரே மந்திரம் தான், ஓஹோன்னு வாழ்க்கை. அடுத்து ஒரு 10வது விஷயம் ஒண்ணு சொல்றேன். இது வரைக்கும் நான் சொன்ன 9 உங்களுக்கு 10வதுன்னா, நான் 10வதா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் கடனை பத்தி. கடன் வந்ததற்காக வெக்கப்பட வேண்டாம், கடன் வந்ததற்காக துக்கப்பட வேண்டாம், கடன் வந்ததற்காக வருத்தப்பட வேண்டாம். கடன் வந்து விட்டால் கடனை சமாளிக்கவோ சம்பாதிக்கவோ துவங்கவில்லை என்றால் தான் வெக்கப்பட வேண்டுமே தவிர கடனுக்கு வெக்கப்படக்கூடாது. கடனுக்கு வெக்கப்பட வேண்டாம். கடனை சமாளிக்க நம்ம இன்னும் முயற்சி எடுக்கலன்னா தான் வெக்கப்படணும். கடனை சம்பாதிச்சு அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலன்னா தான் வெக்கப்படணும். கடனுக்கு வெக்கப்படாதீங்க. கடன் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. கடன் நம்ம உழைக்க வைக்கிறதுக்காக வந்த விஷயம். அது கடன். பாருங்க, நல்லா இருக்கிறவரு நல்லா இருக்கிறத விட உடம்புல ஆரோக்கியம் இல்லாம நல்லா இல்லாம இருக்கிறவர் தான் நிறைய நல்லதை தேடி தேடி ஃபாலோ பண்ணுவாரு. ஒருத்தர் நல்லா இருக்கும்போது ஆரோக்கியத்தை பத்தி நிறைய படிச்சுக்கிடுவாரா அப்படின்னா, ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வரட்டுமே, லிவர்னா என்ன தெரிஞ்சுக்கிடுவாரு, கணையம்னா என்ன தெரிஞ்சுக்கிடுவாரு, சக்கரை வியாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாரு, HbA1cனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாரு, பிளட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு, குளுக்கோஸ்னா என்ன தெரிஞ்சுக்குவாரு, எந்தெந்த ஃபுட்ல குளுக்கோஸ் இருக்கு, எந்தெந்த ஃபுட்ல குளுக்கோஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுவாரு. ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவர் அதிகமா தெரிஞ்சுக்கிடுவாரு.
அதிகமா உழைச்சுக்கிடுவாரு, அதிகமா ஆரோக்கியத்தை படிச்சுக்கிடுவாரு. இனிமேல் தன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம உடம்ப காப்பாத்திக்கணும்னு ஒரு முடிவெடுத்து எது சாப்பிட்டா எது உள்ள போய் என்ன செய்யுங்கிறதெல்லாம் முழுசா ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் சக்கரை வியாதியும் குணமாயிரும். அந்த வியாதி குணமானதுக்கு பிறகு மிக சிறந்த உணவு நேர்மையோடு அற்புதமா அவர் வாழ்வார். உங்களுக்கு கடன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க தான் அதிகமா வேகமா சம்பாதிக்க போறீங்க. உங்களுக்கு கடன் வந்திருக்கு அப்படின்னா கடன் இல்லாம வாழ இது வரைக்கும் நீங்க கத்துக்கல. கடன் இல்லாம வாழ்றதுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு கடவுள் இந்த கடனை கொடுத்திருக்கிறாரு. இந்த கடன் உங்களுக்கு வந்தது உண்மையிலேயே பரிசுதான். இனிமேல் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்க உழைக்க போறீங்கல்ல, உழைச்சு கடன் அடைக்க போறீங்கல்ல. கடனை அடைச்சு முடிச்சோடனே நீங்க உழைச்சு நீங்க சும்மா இருக்க போறீங்களா? இருக்க மாட்டீங்க. ஆடுன காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? கடன் அடைக்கிறதுக்காக உழைத்த நீங்கள் உழைப்பிற்கு பழகி போவீர்கள். உயிர் உள்ளவரை உழைப்பீர்கள், உயிர் உள்ளவரை சம்பாதிப்பீர்கள், உயிர் உள்ளவரை சம்பாதித்து உங்களையும் காப்பாத்துவீங்க, உங்களை சுத்தி உள்ளவங்களையும் நீங்க காப்பாத்துவீங்க. இதுக்காக கடவுள் செய்த ஏற்பாட்டுக்கு பேர் தான் கடன். யாரோ ஒருத்தர் மைண்ட்ல நினைக்கிறாரு, பேசியா பேசியா என்ன வேணாலும் பேசுவையா நீ, ஆன்லைன் மீட்டிங்ல நாங்க வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல கடனை பத்தி யோசிங்க, நிச்சயமா நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. நான் பேசுறத கேளுங்க, பாதி பிரச்சனை தீரும். நான் பேசுறத ஃபாலோ பண்ணுங்க, மீதி பிரச்சனையும் தீரும். பதினோராவதா ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய கடனும் உங்க லைஃப்ல நீங்க இதுவரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. டிஃபரெண்ட் ஆங்கிள். இப்ப நான் ஒரு காலேஜில் சேர்ந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா ஒரு ஃபீஸ் கட்டணும். எந்த கோர்ஸ் படித்தாலும், ஜோதிடமா ஒரு ஃபீஸ், அழகுக்கலை படிக்கிறேன்னா ஒரு ஃபீஸ், அக்குபஞ்சர் படிக்கிறேன்னா ஒரு ஃபீஸ், ஒரு கட்டணம் கட்டணும். உங்க லைஃப்ல வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கடன்கள் அனைத்துமே நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை படித்துக் கொள்வதற்கு கொடுத்த சிறிய கட்டணங்கள். நீங்க ஃபீஸ் கொடுத்து வாழ்க்கையை படிச்சிருக்கீங்க. 2 சொந்தக்காரருக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கடன் கொடுக்காம உங்களை கடன்ல மாட்டி விட்டோன்னே இனிமே சொந்தக்காரனுக்கு கடன் கொடுக்கப்படாதுங்கிற ஒரு பாடம் கிடைச்சிச்சு இல்ல, அதுக்கு கொடுத்த ஃபீஸ் தான் அது. 2 லட்ச ரூபாய் வாங்கி தொழில முதலீடு போட்டு அந்த பணம் போயிருச்சு, நஷ்டம் ஆயிருச்சு, கடன் ஆயிருச்சு 2 லட்சம். அப்ப என்ன அர்த்தம்? ஓரளவுக்காவது ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் தொழில ஆரம்பிக்கணும். இப்படி திடீர்னு எல்லாம் போய் தொழில ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்கு கொடுத்த ஃபீஸ் தான் அந்த 2 லட்சம். உங்களோட பெரிய பெரிய கடன்கள் எல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன கட்டணங்கள். இதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அதை உடைச்சு நாம எடுக்கணும்னா மொத்தமா நம்ம ஒண்ணு ஆஞ்சநேயர் இல்லை மொத்த மலையும் தூக்கிக்கிட்டு சுத்துறதுக்கு. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணாதான் எடுக்கணும். நீங்க சோறு போட்டு தட்டுல உட்கார்ந்தாலும் மொத்த சொத்தையும் அப்படியே 2 கையால் அள்ளி வாயில கொட்டிக்கிறது இல்ல, ஒரு கையாதான் அள்ளி சாப்பிட போறீங்க. அதே போல உங்களுக்கு 10 லட்சம் கடன் இருக்கட்டும், 10 கோடி கடன் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்க போறோம். ஒரு நாள்ல அடைக்கணும்ல இப்ப நினைக்காதீங்க. ஒரே நாள்ல எல்லா கடனும் அடைக்கணும். நான் தான் 1 வருஷத்துல அடைப்போங்கிறேனே. ஒரு நாள்ல அடைக்கணும்னு நினைக்காதீங்க. நாளை காலையிலே நான் கடனெல்லாம் அடைச்சு முடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும். ஆஞ்சநேயர் மலையை தூக்குனாரு. அவர் தூக்கிட்டு வந்த மலையில பாதி மலை வரையிலே கொட்டிருச்சு. அங்கங்க இந்தியா முழுக்க ஒரு வட்டம் போட்டீங்கன்னா தெரியும், சுத்தி வந்தீங்கன்னா தெரியும். கார் எடுத்துக்கிட்டு சுத்துங்க இந்தியாவில். ஆஞ்சநேயர் மலை தூக்கிட்டு வரும்போது விழுந்ததுல வந்த மலை தான் அந்த மலை, அந்த மலை, அந்த மலைன்னு பல மாநிலங்கள்ல பல மலைகளுக்கு கதை உண்டு. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்கிட்டு வரும்போது மலை சின்ன சின்ன பிட்டு பிட்டா விழுந்த மலைகள்லாம் அங்கங்க இருக்குங்க. ஆஞ்சநேயர் தூங்கும்போது முழுசா பேர் தூக்கல, அங்க அவரும் பாதிதான் விட்டு வந்தாரு. அவரே போய் மூலிகை சஞ்சீவி மூலிகை எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி மொத்த மலையும் தூக்கிட்டு வந்தாரு. அவரே கன்ஃபியூஸ் ஆனாரு, மறந்துட்டாரு மூலிகைய. கடவுளுக்கே மறக்கையில. கடவுள் தூக்கிட்டு வர்ற மலையில பாதி மிஸ் ஆகும் போது, கடவுள் தூக்கும் போதும் மிஸ் ஆயிருச்சு மலை பாதி, கடவுள் கொண்டுகிட்டு வரும்போதும் பாதி மலை அங்கங்க கொட்டிருச்சு, மிஸ் ஆயிருச்சு.
அது மாதிரிதான் நமக்கும் கடன் அடைப்பான். லைஃப்ல ஏதோ மிஸ் ஆயிருச்சு, உங்க மனசு மிஸ் ஆயிருச்சு, கடனை வாங்கி விட்டீங்க, கடன் சேர்ந்து போச்சு, ரைட்டு. சிறுக சிறுக அடைப்பான், கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பான். நம்ம அறிவு எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு, நம்ம மனசு எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு, கால்குலேஷன் ஏதோ மிஸ்கால்குலேஷனா போச்சு. ஆமா, ஏதோ அந்த நேரம் நமக்கு கண்ணில் திறப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல கடனை வாங்கி விட்டோம், ஏதோ வாழ்க்கை திசை மாதிரி போச்சு. ஏன் அப்ப கவலைப்பட்டு இருக்கணும்? கடன் வாங்குறதுக்கு கவலைப்படலையா, கடனை வாங்கி செலவு பண்ணிவிட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வந்து எங்க உண்மையிலே கடன் வாங்குற அன்னைக்கு வெக்கப்பட்டிருக்கணும். கடன் வாங்கினதை நினைச்சு இன்னைக்கு வைக்கப்படுறீங்களே, என்ன நியாயம்? கடன் வாங்குற அன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கணும். கடன் வாங்குற அன்னைக்கு வாங்க போறோமேனு கவலைப்பட்டிருக்கணும். அன்னைக்கு கவலை இல்லையா, கடனை வாங்கியாச்சு, செலவு பண்ணியாச்சு, இப்போ உட்காந்துக்கிட்டு கடனா. நீங்கள் வாங்கிய காசை அனுபவித்து விட்டீர்கள், அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? அனுபவிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைப்போம். பெரிய மழையா இருந்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணாகத்தான் ஒன்னாதான் எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் கடன் அடைக்கணும். 1 வருஷம் டைம் எடுத்து அடைப்போம். 12வது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு தேவைப்படுது. இப்போ உங்க ஃபேமிலிக்கு ஒண்ணு தேவை. உங்க ஃபேமிலியில நீங்க இருக்கீங்க, 5 பேரோ 4 பேரோ 10 பேரோ 7 பேரோ 6 பேரோ, 2 அப்பா அம்மா 2 பேரு, ஒரு பிள்ளை 3 பேரோ, அப்படியே குடும்பம் இருக்கலாம். உங்க குடும்பத்துல எத்தனை உறுப்பினரும் இருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு இப்போ ஒண்ணு தேவைப்படுது. 12வது ஒரு விஷயம் சொல்றேன். உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கு என்ன தேவை என்றால், குற்ற உணர்ச்சியால், கடனால், மதிப்பிலிருந்து உடைந்து போயிருக்கக்கூடிய நீங்கள் இல்ல. குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்ப உங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்க தான் தேவை. கடனை அடைப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்க தான் தேவை. சக்தியோடு இருக்கக்கூடிய நீங்க தான் தேவை. உழைக்கக்கூடிய நீங்க தான் தேவை. உழைச்சு நானும் பெரிய ஆளாவேங்கிறது தான் தேவை. நான் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குற ஆளா உருவாகி வருவேங்கிற நம்பிக்கையோடு டெவலப்டு மைண்ட்ல, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜில, நல்ல ஹைலி எனர்ஜியோட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு இன்று தேவைப்படுகிறீர்கள். கடனை வாங்கிட்டோமேனு குற்ற உணர்ச்சியில உடைஞ்சு போன நபர் தேவையில்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இரவு நேரத்தில் தூங்காமல் சில பேர் ஒவ்வொரு மணி நேரத்தையும் தூங்காமல் கடன் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு கழிக்கிறீர்கள். இந்த வினாடியிலிருந்து நாம் இரவு நேரம் கவலைப்படுவதற்கு ஒதுக்க வேண்டியதில்லை. நாளைக்கு கடனை அடைப்பதற்கு ஒரு ஸ்டெப்பு முன்னேற போறோம். அந்த ஒரு ஸ்டெப்பு என்ன முன்னேற போறோம்னு ஒவ்வொரு நாளும் தீர்வை நோக்கி யோசிப்பதற்காக, தீர்வை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். இரவு நேரத்தில் தூங்காமல் நாம் இனி கவலைப்பட வேண்டாம். இரவு நேரத்திலோ பகல் நேரத்திலோ ஒவ்வொரு நேரத்திலுமே நாம கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற தீர்வை உருவாக்குறதுக்கு யோசிப்போம். அப்படி கடன் அடைக்கிறதுக்கு தீர்வுக்கு யோசிக்கிறதுக்கு முதல் வழியே, தீர்வுல ஃபர்ஸ்ட் வழியே நான் நடத்துற குபேரயோக பயிற்சியில கலந்துக்கிறது தான். வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறேன், கலந்துக்குங்க. டெய்லி வாங்க, 8 மணிக்கு ஆன்லைன். ஒரே ஒரு லிங்க் தான் உங்களுக்கு. இப்ப நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். 20 பேர் வச்சு ஒரு குரூப். அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட், நல்ல வந்து ட்ரைனடு ஒரு லீடர் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த எக்ஸ்பர்ட் வந்து உங்ககிட்ட பேசுவார். முதல்ல உங்க பேர் என்ன கேட்பாரு, உங்க ஊர் என்ன கேட்பாரு, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, கடன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன தொழில் பண்றீங்க, என்ன வேலை வாய்ப்பு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. உங்க கனவுகள் என்ன, உங்களுடைய பொறுப்புகள் என்ன இருக்கு, நீங்க எவ்வளவு கமிட்மெண்ட்ல இருக்கிறீங்க, மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவு காசு தேவை, அந்த காசெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, உங்கள்ட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு, என்னென்ன திறமை கத்துக்க நினைக்கிறீங்க, ஏற்கனவே என்னென்ன திறமை கத்துக்கிட்டீங்க, இருக்கிற திறமையில எதுல நீங்க எக்ஸ்பர்ட், எந்தெந்த திறமை என்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், என்னென்ன தொழில் ஏற்கனவே செஞ்சு தோத்துருக்கிறீங்க, அந்த தொழிலெல்லாம் சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா முதலீடு தேவை அப்படின்னா எவ்வளவு முதலீடு தேவை, உங்களுக்கு முதலீடு கொடுத்தா நீங்க தொழில் ஆரம்பிங்க அப்படின்னா நாங்க ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய நபர்களோட கம்யூனிகேட் பண்ணி உங்க கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு தொழில் பார்ட்னர் சேர்த்துட்டா நீங்க தொழில் பண்ண முடியுமா உங்களால? அப்படி தொழில் பண்ண முடியும்னா உங்களுக்கு முதலீடு தர போறவர்கிட்ட உங்களுக்கு ஒரு சிட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவரோட போய் உட்காந்து நீங்க ஒரு சிட்டிங்ல அவர்கிட்ட பேசி நம்பிக்கை உங்களால உருவாக்க முடியுமா? அல்லது இந்த தொழில் நீங்க செஞ்சு சக்சஸ் ஆவீங்கிறதுக்கு ஏதாவது பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லா ஏதாவது இருக்கா? இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ், ட்ரைனிங் லீடர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ட்ரைனிங் லீடர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுல இன்னும் ஆரம்பிக்கல, இப்ப ஆரம்பிக்க போறோம்.
ஆரம்பிக்க போறோம். அதுக்கெல்லாம் தயாரா இருங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். தினசரி நீங்க பயிற்சிக்கு வரும்போது தான் நான் அறிவிக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அறிவிப்பேன். அந்த அறிவிப்பை நீங்க இன்னமும் நான் அறிவிக்கல. நாளைக்கு ஒரு 2 குரூப்புக்கு மட்டும் நாங்க அறிவிக்க போறோம். மற்ற எல்லா குரூப்புக்கும் அறிவிக்காம நாளைக்கு ஒரு 2 சனி ஞாயிறு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு ஒரு 2 குரூப்புக்கு மட்டும் அறிவிக்க போறேன். ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு மட்டும் நாளைக்கு அறிவிச்சு ஒரு 50 பேரை மட்டும் நாளைக்கு நாங்க சேர்க்க போறோம். பயிற்சியில ஒரு 50 பேரை சேர்க்க போறோம். இப்ப 50 பேரை சேர்க்க போறோம்னு சொன்னோம்னா நீங்க எல்லாரும் உடனே ரிஸ்க் எல்லாம் போட்டு நிச்சயத்துக்குங்க. உங்க குரூப்ல அறிவிப்பு வரும் வரைக்கும் நீங்க காத்துருங்க. உங்க குரூப்ல அறிவிப்பு வரும் அந்த பயிற்சியில சேர்றதுக்கு. எதுக்காக நாளைக்கு 50 பேர் மட்டும் அப்படின்னா, அவ்வளவு பேர்ட்ட மட்டும் தான் பேச முடியும். அதுக்கு மேல நபர்கள்ட்ட பேச முடியாது. ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் பேச முடியும். அதனால நாங்க சில குரூப்புக்கு மட்டும்தான் நாளைக்கு நாங்க மெசேஜ் அனுப்ப போறோம். சேர்ந்துக்குங்கன்னு நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு பேசினா தான் நீங்க சேர முடியும். எல்லா நம்பருக்கும் பேசினா சேர நான் அந்த நம்பர் நான் இன்னும் வெளியாக்கவே இல்லை. லீடர்ஸுக்கே இன்னும் நான் சொல்லல எந்த நம்பருன்னு. நாளைக்கு தான் வெளியாக்குவேன். அந்த நம்பரை பார்த்துட்டு ஒரு 50 பேரை மட்டும் சேர்க்க போறோம். அந்த 50 பேர் நாளைக்கு எதிர்த்து நாளை மறுநாள் ஒரு 50 பேர், அதுக்கு மறுநாள் ஒரு 50 பேருன்னு ஒரு 2-3 டேஸ் டைம் எடுத்து ஒரு 50 பீப்புள்ஸா நாங்க சேர்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு முழுமையான ரிசல்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப கொத்தா ஒரே நாள்ல 100 பேர் 200 பேர்னு சேர்த்தாக்க எனக்கு பெர்ஃபெக்ஷனா ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது. உங்களை காப்பாத்தி தீரணும்னு முடிவு பண்ணியாச்சு. உங்க கடனை நான் அடைக்க போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துல 1 கிலோ உங்களை தங்கம் வாங்க வைக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. பண சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அதை பெர்ஃபெக்டா பண்ணணும். 500 பேரை சேர்த்து சரியா பண்ணாம வர்றதை விட 50 பேரை சேர்த்து 50 பேருக்கும் சரியா பண்றதுதான் நல்லதுன்னு நான் முடிவு பண்ணி தான் அதை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. கடன் உங்களை சோதிக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. 14ஆவதா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். கடன் உங்களை சோதிக்கலாம். நிறைய கடன் ஆனால் நீங்கள் யார் என்பதை கடன் தீர்மானிக்க முடியாது. கடனை வைத்து நீங்கள் யார் என்று தீர்மானிக்க முடியாது. கடனை வைத்து உங்கள் தகுதியை தீர்மானிக்க முடியாது. கடன் உங்களுக்கு சோதனை அமையலாம். அவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு ஒரு சோதிக்கிறதுக்கு வரலாம். ஒரு பரீட்சையில உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா கேள்வி வர்றது எதுக்காக? உங்களை சோதிக்கிறதுக்காக. உங்களை பார்த்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் கெட்டவர் இல்லைல்ல. இப்ப ஒரு அரசியல்வாதியை பத்தி நீங்க ஊழல்வாதியா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஊழல்வாதியான்னு கேட்டதுக்கு அந்த அரசியல் தலைவர் நொந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே கேள்வியை கேட்டுட்டாக்க கேள்வி அவரை நோகடிக்க வந்துச்சா? இல்ல, அந்த கேள்வி அவரை சோதிக்க வந்திருக்கு. அந்த சோதனையை அவர் எதிர்கொள்ளணும். ஒரு கேள்வியை கேட்டோன்னா அவர் ரொம்ப மோசமானவர் இல்லை. உங்களை பார்த்தே ஊழல்வாதின்னு கேட்டுட்டாங்களே, இப்படி ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கலாமா அப்படின்னு அவரை யாரும் மட்டப்படுத்திடக்கூடாது. மட்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மதிப்பதுனால போக போறது இல்லை. அவர் யார் என்பதை இந்த கேள்வி நிர்ணயம் பண்ண போறது இல்லை. அந்த கேள்வி அவரை சோதிக்க தான் வந்திருக்கு. அவர் சொல்ல போற பதில் இருக்கு பாருங்க. அவர் வாழ்ந்து காட்ட உங்க ஊழல்வாதியான்னு கேட்டீங்கன்னா அவர் வாழ போற வாழ்க்கையும் அவர் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் சொல்ல போற பதிலும் தான் அவர் தகுதியை தீர்மானிக்குமே தவிர கேள்வி அவர் தகுதியை எப்படி தீர்மானிக்கும்? அதே மாதிரிதான் கடன் உங்கள் தகுதியை தீர்மானிக்க முடியாது. கடன் உங்களை சோதிக்க மட்டும்தான் முடியும். உங்க திறமையை சோதிக்கும், உங்க வருமானத்தை சோதிக்கும், நீங்க எவ்வளவு மைண்ட் கான்பிடண்டா இருக்கீங்களா இல்லையாங்கிறத சோதிக்கும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடனோட ஒரு வேலை. உங்களை சோதிக்குமே தவிர உங்க தகுதியை அது தீர்மானிக்காது. அதனால கவனமோடு இருங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். பவர்ஃபுல்லா இருக்கலாம் நீங்க. நான் இப்போ உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சில மந்திரங்களை அனுப்பி வைக்கிறேன். அந்த மந்திரங்களை எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு எழுத்து வடிவில் வாட்ஸ்அப்ல இப்போ உடனே அனுப்புறேன். உங்களுக்கு குரூப்ல இருக்கக்கூடிய அட்மின்ஸ் இப்போ உடனே அனுப்பி வைப்பாங்க.